ஒரு மொழியின் தகுதி என்னன்னு ஒன்று இருக்குல்ல, அதான் சொன்னல, இந்த மொழிக்கு அந்த தகுதி இருக்கு. நம்ம அந்த அந்த ஜீன்ல வந்ததுனாலேயே நமக்கு இயல்பாகவே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான அறிவும் புத்திசாலித்தனமும் இயல்பாகவே அந்த மொழிக்கு அந்த தன்மை இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் நீயா பத்தி கூட சொல்லலாம், ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். ஆக்சுவலா 18 ஆண்டுகளாக நீயா நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் நார்த் இந்தியால இருந்து கேட்டிருக்காங்க. எப்படி ஒரு டாக் ஷோ அப்படி நடக்குது அப்படின்னு. இது ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைச்சிட்டேன்னா, அப்ப எனக்கு அப்பதான் வந்து 6 மாசம் ஓடிச்சுன்னா நமக்கு 6 மாசத்துக்கு வேலை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அது தொடங்கப்பட்டு. ஏன் அது ஓடுது அப்படின்னா, அந்த மொழிக்கே டிபேட்டிங் ஸ்கில் இருக்கு. நம்மளுக்கு அப்படி பேசுறாங்க. என்ன தலைப்பு வேணா நீங்க கொடுங்க. இல்லாட்டி யோசிச்சு பாருங்களேன், செலிபிரிட்டிஸ் கிடையாது, சினிமாலேருந்து யாரும் வர்றதில்லை, சாதாரணமா நம்ம மாதிரி இருக்க மற்ற பொதுமக்கள் தான் வராங்க. ஆனா 18 வருஷமா அது பாட்டு போகுது. இதுல இன்னொரு ஸ்பெஷல் தெரியுமா, இப்ப பேசும்போது அவர் சொன்னாப்லே, ஹோஸ்ட் எம்சி சொன்னார் மாதிரி சீரியஸ் இது பாக்குறவங்க எல்லாம் வந்து ஆண்கள்லாம் வந்து நீயா பார்ப்பாங்க அப்படின்னு. ஆக்சுவலா நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், டிவில இந்த டிஆர்பின்னு ஒரு கணக்கெடுப்பாங்கல்ல, அந்த கணக்கெடுப்பு படி நீயா அதிகம் பார்க்கிறவங்க ஆண்கள் அல்ல, பெண்கள்.